அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பஞ்சு மாதிரி ரவா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரவா கேக் பண்றதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். இது வறுக்காத ரவை தான். நீங்க வறுத்த ரவை இல்ல வறுக்காத ரவை ரெண்டுத்துல எதை வேணா சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்க 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். கேக் நல்லா சாஃப்டா வர்றதுக்காக அடுத்து இது கூட 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஃப்ளேவர் இருக்கக்கூடிய எண்ணெயை சேர்க்காம ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 30 செகண்ட் அரைச்சிக்கோங்க போதும். அரைச்சி எடுத்த இந்த பேட்டரை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்த உடனே நம்ம கேக் செஞ்சோம் அப்படின்னா ரவா கேக்கில் இருக்கக்கூடிய ரவை சாஃப்டாக இல்லாமல் நரையா இருக்க மாதிரி இருக்கும். அதனால இதை ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ ரவை நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆகும். 30 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பாருங்க, நம்ம அரைச்சி எடுத்தப்ப இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காகிருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப கெட்டியான பதத்தில் இருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த ரவா கேக் பண்ணுறதுல 2 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். ஒன்று ரவையை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். அதே மாதிரி அரைச்சி எடுத்த உடனே கேக் பண்ணாமல் ஒரு 1/2 மணி நேரம் இதை நல்லா ஊற வைக்கணும். இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இப்போ ரெடி பண்ணதை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரேயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கலாம். ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக இந்த ட்ரேவை ஒரு 3-4 முறை நல்லா தட்டிக்கோங்க. அடுத்து இதை பேக் பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் மணலை பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டை கவிழ்த்து போட்டிருக்கேன். கேக் ட்ரேவை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெடி பண்ணியிருக்க பேட்டரை இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். எனக்கு இந்த கேக் வேகிறதுக்கு சரியாக 37 நிமிஷம் ஆச்சு. டூத்பிக் இல்லைனா கத்தியை உள்ளே விட்டு கேக் வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ ட்ரேவை வெளியில் எடுத்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தியை வச்சு ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ட்ரேவை கவிழ்த்துட்டு லேசாக தட்டிக்கோங்க. ட்ரேயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ கேக்குக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். பாருங்கள், கேக் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்.